அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ அந்த யூஎஸ் வந்து வார் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, பெனின்சுலாவில் போட்ட வெடிகுண்டு, இது மாதிரியான விஷயங்கள் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பாதிப்பு வரும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நேற்றுலேருந்து மெசேஜ். ஸோ ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மார்க்கெட் வந்து 26,328 வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்பாட்டோட வேல்யூ. ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 26,500 26,000 25,900 வச்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான கான்செப்ட் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நிறைய பணம் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மந்த்லி பொசிஷன்லேயே நம்ம கொடுத்த விஷயம்தான். ரெண்டாவது, இதோடைய தாக்கம் இப்போ வந்து என்னன்னா, சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ சைனீஸுடைய மார்க்கெட், சைனீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் மட்டும் பாதிப்படையும். அதுவும் ஒரு ஷார்ட் டைமில் தான், ஒரு வித்தின் 1 வீக் 2 வீக்கில் தாராளமாக அது வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாக்கு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாக் மதர்சன். ஸோ மதர்சனுடைய மந்த்லி சார்ட் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இது என்ன மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம டிசம்பர் மந்தோடைய ப்ரிடிக்ஷன் வந்து, அதாவது 114 ரேஞ்சில் வந்து மதர்சனுடைய என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய என்ட்ரி. ஸோ நம்ம எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப். ஸோ இந்த இடம் தான். ஆக்சுவலாக ஃப்ரைடே நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். என்ட்ரி வந்து எக்ஸிட். ஸோ வித்தின் ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம வந்து டிசம்பர் மிட்ல எடுத்தது, ஒரு ஜனவரி 4. ஸோ இப்போ அடுத்து இந்த ஸ்டாக் என்ன மாதிரியான ரியாக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரியே தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கக்கூடிய அனைவரும் மதர்சனில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா தெரியும். இந்த மதர்சன் டிசம்பர் மந்தோட பொசிஷன் சார்ட் போட்டிருந்தோம். ஸோ நம்ம டிப்பில் பிடிச்சி ஹையில் ஷார்ட் டைம் பீரியடுங்கிறங்காட்டி, லாங் டைம் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு இல்லை, ஷார்ட் டைமில் ட்ரேட் நம்ம பண்ணோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக, இப்போ வந்து ஒரு சாட்டர்டே ஒரு நடக்குது, இப்போ யூஎஸில் வந்து ஒரு வார் வருமா, சுச்சுவேஷன் அப்படி இருக்குமா, ஸோ இந்த மாதிரி பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் நம்மளை காப்பாற்றுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஸ்ட்ராலஜி தான். ஸோ இதை அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணணும், நானும் வந்து நிஃப்டி ப்ரிடிக்ட் பண்ணணும், கிராஃப் வரையணும்னா தாராளமாக நம்ம ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரிப்டோலையும் ஒன்று வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கிரிப்டோவில் யாருக்காவது வேணும், ஒரு ஷார்ட் டைமில் 3 மந்த்ஸ் ஒரு 5 மந்த்ஸில் ஒரு நல்ல ஒரு பெரிய பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாதகம் செக் பண்ணுங்க. ஸோ ஜாதகம் தான் மெயின். ஸோ உங்களுக்கு லாபம் இருக்கா 2026 எந்த ரிலேட்டட் செக்டார் நம்ம எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ இது ஒரு முகூர்த்தம் தான். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட ஆஸ்ட்ராலஜி அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அட்டன் பண்ணாதவங்களும் தாராளமாக பார்த்துக்குங்க. எந்த லக்கமாக வேணால் இருங்க, மெயின் வந்து அதுதான். ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில்
ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கு. மேஷம், சிம்மம், தனுசுல உங்களுக்கு குரு இருக்கு அப்படின்னா, இப்போ குரு உங்களுக்கு நல்லா தெரியும் பேங்கிங் செக்டர், அப்புறம் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த ரெண்டுத்துலையும் இந்த கேது, கோச்சார கேது தாண்டுற வரைக்கும் நீங்க பண்ற ப்ரிடிக்ஷனும் தப்பாகும், அதில் ட்ரேட் பண்றது லாஸ் தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பரவாயில்ல வந்து சனி இருக்கு. அப்போ ஆயில் ரிலேட்டட், அப்புறம் ஸ்டீல், மெட்டல், இதுல எல்லாமே லாஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம சூரியன் இருக்கு, கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்டார்ல எல்லாமே லாஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடம்னா இந்த இடம் மட்டும் இல்லை. ஸோ நான் சொல்றது அப்படியே இந்த 3 இடத்துலையும் வச்சுங்க. சூரியன், சனி, சனி. அப்போ நம்ம என்னதான் வந்து சூப்பரா அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல இப்போ நான் மதர்சன்ல இப்போ வந்து டிசம்பர் மந்த் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக் ட்ரேட் பண்றீங்க, இல்லை ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 3 months 4 months கேப் எடுக்கிறீங்க, இது எல்லாமே செக் பண்ணணும். இது இருந்தால்தான் அதுல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது சார்ந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வருவோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.